வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி பேசிய வீடியோ வந்து வைரல் ஆகிருக்கு சோசியல் மீடியாவில். பட் அவர் வந்து இது 2 மாதத்துக்கு முன்னாடி பேசினது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடிட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இருந்தாலும் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து பரம்பரை ஆண்ட பரம்பரை அப்படின்றத பேசலாமா? சர்ச்சையாயிருக்கு. என்ன சூழல்ல அதை அங்கே பேசுறாங்கிறது எனக்கு தெரியல. வரலாறு எல்லாருமே ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். எங்கள் சமூகம் தான் இந்த நாட்டை ஆண்டதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அந்த வகையில் எப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால அது ஒரு குற்றமாட்டு நீங்க எவனா அந்த அரசு ஆட்சியில் 4 வருஷத்துல எந்த குற்றமும் நடக்கலை, இதுலயாவது ஒன்று பண்ணுவோமான்னு சொல்லி சில மீடியாக்கள் பண்றாங்கதாட்டு சொல்றாங்க. அது நான் சொல்லலை. அப்படி நீங்க பண்ணுனீன்னு சொல்லலை. நான் வெளியே சொல்லக்கூடிய விமர்சகர்கள் அப்படி சொல்றாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இல்ல பார்வையில் அது என்ன சூழலுக்கு அவர் சொன்னாரு, யார்கிட்ட சொன்னாருங்கிறது எனக்கு தெரியல. நீங்களே பொது மேடையில் பேசுறதை வெட்டி திருத்தி தான் ஒட்டி வச்சிருக்கீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, அதை ஏப்பா தம்பி, நம்ம பாராளுமன்றத்தில் நம்முடைய அண்ணல் அம்பேத்கரை பற்றி நம்முடைய இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் நின்று பேசுறாங்க. அப்போ அதில் சொன்ன வார்த்தைகளை எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்க்காங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து திருத்தி கூறிவிட்டார்கள். பாராளுமன்றத்தில் பேசினது, அதுவும் உள்துறை அமைச்சர் பேசினதே திருத்திட்டாங்கன்னா மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி சொன்னல என்ன குறைய கண்டுபிடிச்சேன்னு எனக்கு தெரியல. அதை விடுங்க, வேற என்ன செய்யணும்?